அண்மைச் செய்தி. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்த காலத்தில் பணியாற்றிய காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகளின் சொத்து விவரங்களை விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சொத்து விவரங்களை விசாரிக்க தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்த காலத்தில் பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரையும் சொத்து விவரங்களை விசாரிக்க வேண்டும் என தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்திற்கு எதிராகவும் ஸ்டெர்லைட் ஆலையை மூட கோரியும் தூத்துக்குடியில் போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் பலியாகினர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. பின்னர் இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் தேசிய மனித உரிமை ஆணையம் முடித்த அந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுக்க உத்தரவிட வேண்டும் என கோரி வழக்கறிஞர் ஹென்றி டிவன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் சுந்தர் தலைமையிலான அமர்வில் நிலுவையில் இருந்து வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணை, தற்போது நடைபெற்று வரும் வழக்கினுடைய சிபிஐ விசாரணை சரியாக நடைபெறவில்லை எனவும், சிபிஐ நியாயமான விசாரணை இதுவரை நடத்தப்படவில்லை எனவும் கடும் கண்டனத்தை தெரிவித்தனர். மேலும் எந்த அதிகாரிகள் தவறு செய்யவில்லை என எப்படி அறிக்கை தாக்கல் செய்ய முடியும் எனவும் சிபிஐக்கு கேள்வி எழுப்பினர். சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை மீதும் நீதிபதிகள் கடும் அதிருப்தியினை தெரிவித்தனர். மேலும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் நடந்த காலத்தில் பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகளின் சொத்து விவரங்களை முழுமையாக விசாரிக்க வேண்டும் எனவும், இந்த அதிகாரிகள் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் உள்ளடக்கிய ஒரு விசாரணையாக இருக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் இது தொடர்பான அறிக்கையினை 2 வாரங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர்.